ஹாய் ஒருவன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் ப்ரீவியஸாக என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதேமாரி என்னென்ன மாடல்ஸ்லாம் சம் கேட்பாங்க, இப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதேமாரி எக்ஸாம்பிள் கேட்ட சம்மும் ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்த மாடல் சம் பாருங்கள். ஏபிசி 3 பேர்த்துக்கு சேர்த்து 15,500 அமௌண்ட் பிரித்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதில் ஏ பங்கின் 7 மடங்கு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 7 7A ஈக்குவல் டு பியின் பி பங்கின் 4 மடங்கு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 4Bன்னு அர்த்தம். சீக்குவல் டு சியின் 2 மடங்கு, அப்போ 2Cன்னு அர்த்தம். இதுக்கு தான் மீனிங், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ கொடுத்துட்டு இதில் ஏவுடைய பங்குன்னு கேட்குறாங்க. அதாவது rupees 15,500 were divided among A, B, C such that 7 times the share of A is equal to 4 times the share of B is equal to 2 times the share of C. ஸோ ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக A/B/C கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம ஏக்கு எவ்வளோ போகுது, பிக்கு எவ்வளோ போகுது, சிக்கு எவ்வளோ போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்தமாரி ஒரு வேல்யூஸ் வந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்தமாரி வந்துச்சுன்னா A/B எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ ஏ 2 டைப்பில் கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு எல்சிஎம் மெத்தடு, இன்னொன்று விட்டு பெருக்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு ஏக்கிட்ட என்ன வேல்யூ இருக்கோ அதை விட்டுட்டு பி கிட்ட இருக்க வேல்யூயும் சி கிட்ட இருக்க வேல்யூயும் பெருக்கணும். என்ன இருக்குது? 4x2. நெக்ஸ்ட்டு பிக்கான வேல்யூ தெரிஞ்சிக்க, பிக்கான ரேஷியோ தெரிஞ்சிக்க, பி கிட்ட இருக்கிற 4 விட்டுட்டு ஏ கிட்ட இருக்க வேல்யூயும் சி கிட்ட இருக்க வேல்யூயும் பெருக்கணும். என்ன இருக்குது? 7x2. நெக்ஸ்ட்டு சிக்கான வேல்யூ தெரிஞ்சிக்க, சி கிட்ட இருக்க வேல்யூ விட்டு ஏவையும் பியும் பெருக்கணும். என்ன வரும்? 7x4. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது சிம்பிளை பண்ண முடியுமா, கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 கேன்சல் பண்ணலாம், இங்கே 2 போயிடும், அதேமாதிரி இங்கே கேன்சல் பண்ணால் 2. ஸோ இதுக்கு மேலே எதுவும் இல்லை. அப்போது 4:7 இங்கே 2x7 14. ஸோ அப்போ A/B/C பார்த்தோம்னா 4:7 14. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே நம்ம ஏவுடைய பங்கு கண்டுபிடிச்சிடலாம். ஏவுடைய ரேஷியோ எதுப்பா? 4. ஸோ 4 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ, எப்பயுமே வகுத்தலில் டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணி போடுங்க. 4 + 7 + 14 25 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 15,000. நெக்ஸ்ட்டு இந்த 15,500 25,000 கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? 620 620 வரும். ஸோ 4 × 620 என்ன வரும்? 0 8 24 2,450 ரூபா. ஏக்கு பார்த்தீங்கன்னா 2,450 ரூபா போகும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபஸ்ட்டு ஏபிசி கண்டுபிடிச்சிட்டு இங்கே ஏபிசி கொடுத்துட்டாங்க, XYZ கொடுப்பாங்க, PQR கொடுப்பாங்க. இது கொடுத்தாலும் இதே கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணாமல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அதேமாரி தான் இந்த சம். ஸோ இந்த சம்மை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இங்கே 30,600 இருக்குது. இதை ஏபிசி 3 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஏயின் 8 மடங்கு, அப்போ என்ன அர்த்தம்? 8A ஈக்குவல் டு பியின் 4 மடங்கு, அப்போ என்ன அர்த்தம்? 4B. சியின் 3 மடங்கு, அப்போ என்ன அர்த்தம்? 3C. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? A/B/C கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதுலேயும் ஏவோடைய பங்கு தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம ரேஷியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏக்கு என்ன ரேஷியோ அதை நியூமரேட்டரில் போட்டு மொத்த ரேஷியோ ஆட் பண்ணி டினாமினேட்டர் போட்டு இன்ட்டு இந்த டோட்டல் அமௌண்ட் போட்டிங்கன்னா அமௌண்ட் வந்துடும். ஓகேங்களா? இதை ட்ரை பண்ணுங்கள். அதாவது 30,600 was divided among A, B, C such that 8 times the share of A is equal to 4 times the share of B is equal to 3 times the share of C. So find the share of A ன்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பாருங்கள், இந்த சம் 2 எண்கள் சொல்லியிருக்காங்க. அதோடைய விகிதம் 2:3 அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு எண்ணுடனும் 9 கூட்டுறாங்க. அப்போ புதிய விகிதம் 3:4 மாறுது அப்படின்னா அந்த 2 எண்கள் என்ன கேட்குறாங்க? 2 எண்ணுடைய பெருக்கல் பலன் என்ன கேட்குறாங்க? சரிங்களா? இது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்கப்பா. இது நல்லா பார்த்துக்காங்க. இதே கொஸ்டினை பேஸ் பண்ணி ஏஜஸில் கேட்பாங்க. ஸோ XYZ அந்த மாதிரிலாம் கொடுத்து கேட்பாங்க. அதாவது 2 numbers are in the ratio of 2:3. 9 is added to each number. They will be in the ratio of 3:4. Then what is the product of 2 numbers கேட்குறாங்க. அந்த 2 எண்ணுடைய பெருக்கல் பலன் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 எண்களுடைய விகிதம் அதை எழுதிக்காங்க. 2:3. அதோட 9 கூட்டுறாங்க. 2 எண்ணுடைய இது கூடயும் 9 கூட்டுறாங்க, இந்த எண் கூடயும் 9 கூட்டுறாங்க. அப்போ புதிய விகிதம் என்னென்ன மாறுது? 3:4 மாறுது. சரிங்களா? இப்போ அந்த என்னுடைய பெருக்கல் பலன் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த 2க்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 3ல் 2 நேர் இப்படி பார்க்கணும். சரிங்களா? இப்படி பார்க்கணும். 3ல் 2 போச்சுன்னா 1. அதேமாதிரி 4ல் 3 போச்சுன்னா 1. டிஃப்ரென்ஸ் பாருங்கள், காமனாக 1 வருது. ஸோ இந்த ஒரு பாட்டுக்கு தான் 9, ஒரு பாட்டுக்கு 9. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிட்டாவே கொஸ்டினில் என்ன கேட்டாலும் சரி நாம் சால்வ் பண்ணிடலாம். இதுமாரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாடலில் கேட்பாங்க. இந்த ஒரு கொஸ்டின் வச்சு 8 மெத்தடில் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன கேட்குறாங்க? 2 என்னுடைய பெருக்கல் பலன் என்ன இருக்குது? ஸோ இங்கே ஆக்சுவலாக
ஒரு பாட்டுக்கு 9னா இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட்டு 2 பார்ட், அப்போ 2 × 9 2 × 9 = 18. நெக்ஸ்ட் இங்கே 3 × 9 அடுத்த பாட்டு பாருங்கள் 3 × 9 = 27. இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும் தான் கேட்குறாங்க. அப்போ 18 × 27 பெருக்குங்க. 18 × 27 என்ன வரும் 486. ஸோ ஆன்சர் will be 486. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம பெருக்கல் பலன் கேட்டாங்களா அப்படி போட்டுக்கலாம். இதுலேயே கூடுதல் கேட்பாங்க, அப்போ என்ன பண்ணும் இது ரெண்டையும் கூட்டிக்கணும். அப்போ என்ன வரும் 18 இங்கே 30 45 வரும். சரிங்களா, 45 வரும். இதுலேயே வித்தியாசம் கேட்பாங்க, அப்போ என்ன பண்ணும் மைனஸ் பண்ணிக்கணும், வித்தியாசம் கேட்பாங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு எண்ணுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே ஏஜஸ்ன்னு சம் கேட்பாங்க, அதாவது 2 நபர்களின் அதாவது ஏ மற்றும் பியின் வயதுகளின் விகிதம் 2:3. அவற்றுடன் அவர் 9 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு 9 ஆண்டுகளுக்கு பிறகு வயதின் விகிதம் 3:4 அப்படின்னா ஏயின் வயது என்ன கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. ஏஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க, இந்த மாதிரி பேஸ் வச்சு தான் கேட்பாங்க. ஏபின்னு 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க வயதின் விகிதம் 2:3 வச்சுக்கோங்க. தற்போதைய வயது இது வந்து ப்ரெசன்ட் ஏஜ் 9 வருஷத்துக்கு பிறகு, அப்போ இவருக்கும் 9 வருஷம் ஆகும், இவருக்கும் 9 வருஷம் ஆகும். அப்போ புதிய 9 வருஷத்துக்கு பிறகு வயதின் விகிதம் பாருங்கள் 3:4 அப்படிங்கிறாங்க. அப்போது ஏவுடைய வயது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏவுடைய தற்போது ப்ரெசென்ட் ஏஜ் என்ன கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க 1, அதேமாதிரி இங்கே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க 1. டிஃப்ரென்ஸ் காமனாக வருது, டிஃப்ரென்ஸ் காமனாக வந்தால் மட்டும் தான் அந்த மெத்தடு. இல்லை இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதான் ஐ மீன் டிஃப்ரெண்டாக வச்சு எக்ஸாம்பிளுக்கு இங்கே 1 வருது, அடுத்த டிஃப்ரென்ஸ் 2 வருதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது, நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே காமனாக இருக்குது. அப்போ ஒரு பாட்டுக்கு 9 கண்டுபிடிச்சிங்களா. இதெல்லாமே பாருங்கள், ஏங்கிறது 2 பாட்டு, பிங்கிறது 3 பாட்டு. எக்ஸாம்பிளுக்கு ஏவோட வயது கேட்டாங்களா, ஒரு பாட்டுக்கு 9 என்ன இருக்குது 2 பாட்டு. இப்போ 2 × 9 = 18. அப்போ ஏவுடைய வயது தற்போதைய வயது 18. பியோட வயது கேட்டாங்களா 3 × 9 27. ஸோ 2 பேருக்கு வயதுடைய பெருக்கணும் கேட்டாங்களா, இப்போ 2 பேர்த்தோட வயது பெருக்கணும். கூடுதல் கேட்டாங்களா ஆட் பண்ணிக்கணும். அதுலேயும் ஏவோட வயது 9 வருஷத்துக்கு பிறகு என்ன வரும்னு கேட்டாங்களா, ஸோ ஒரு பாட்டுக்கு 9 என்ன இருக்குது 3 பாட்டு, 3 × 9 27. ஸோ இந்த மாதிரி 8 மெத்தட் சம் கேட்பாங்க. நீ ஒரு சம்ம நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் எப்படி சம் சரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த மாதிரி சம் கேட்பாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நாமளே தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்களா நாமளே தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். 2 எண்கள் என்பது 3வது எண்ணை விட. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்துச்சுனாவே என்ன பண்ணுங்கன்னா, அந்த 3வது எண்ணுக்கு இப்போ ஒரு எண்ணு 2 எண்ணு 3 எண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3வது எண்ணு நீங்கள் 100ன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா. 3வது எண்ணை 100ன்னு வச்சுக்கணும். இப்போது பாருங்கள், 2 எண்கள் 3வது எண்ணை விட 40% 60% அதிகம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து 2 மெத்தட் தான் சம் கேட்பாங்க. ஒன்று அதிகம்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை குறைவுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். ஸோ 3வது எண்ணை விட ஃபஸ்ட்டு எண்ணு 40 அதிகம், அப்போ 100 + 40 100ன்னு வச்சு, இதுலேருந்து 40 அதிகம்னா 140. ஸோ அடுத்து 2வது எண்ணு 60 அதிகம், அப்போ 100 + 60 160. இப்போ என்ன கேட்குறாங்க, முதல் எண்ணுக்கும் 2வது எண்ணுக்கும் விகிதம். ஸோ முதல் எண் என்னது 140, 2வது எண்ணு 160. அப்படியே ரேஷியோ எடுங்க. 20ஆல் கேன்சல் பண்ணால் 7, இங்கே 8, 7:8. ஓகேங்களா. 7:8 முதல் மற்றும் 2வது எண்ணுடைய விகிதம் 7:8. இதுலேயும் முதல் மற்றும் 3வது எண்ணுக்கான விகிதம் கேட்டாங்களா 140:100, அதாவது 7:5ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாவே நீங்கள் காமனாக 100ன்னு வச்சுக்கோங்க, அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்த சம் பார்க்கலாம். 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் இடையான விகிதம் காண கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 3 மீட்டர் இங்கே 200 சென்டிமீட்டர். ரேஷியோ அப்படிங்கிறது என்னது, எப்போவுமே ஒரே அழகாக இருக்கணும். அதாவது இங்கே மீட்டரில் இருந்தால் இங்கேயும் மீட்டரில் தான் இருக்கணும், இங்கே சென்டிமீட்டர் இருந்தால் இங்கே சென்டிமீட்டர் இருக்கணும், இங்கே லிட்டரில் இருந்தால் இங்கேயும் லிட்டரில் இருக்கணும். சரிங்களா. இங்கே மீட்டர் இருக்குது, அப்போ 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அப்போ இங்கே எத்தனை மீட்ரு 3 மீட்டர். அப்போ 3 × 100. அடுத்தது இங்கே 200 சென்டிமீட்டர். ஸோ 100ஆல் இருக்கும்போது என்னாவது சென்டிமீட்டர் கன்வெர்ட் ஆகிரும். இந்த 3 அப்படிங்கிறது சென்டிமீட்டர் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 00 அப்படியே கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் நம்பர் இருக்கும் 3:2. விகிதம் பார்த்தீங்கன்னா 3:2. நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே பாருங்கள், 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் இடையான விகிதம் காண கேட்குறாங்க. ஸோ இங்கே கிலோமீட்டரில் இருக்குது, இங்கே மீட்டரில் இருக்குது. ஸோ 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர். அப்போ 5 கிலோமீட்டர், அப்போ 5 × 1000. இங்கே 400 மீட்டர். ஸோ அப்போ 00 கேன்சல் ஆயிரும். வேறு ஏதாவது பேர் கேன்சல் பண்ண முடியுமா, கேன்சல் பண்ணுமா 2ஆல் பண்ணலாம். இங்கே பண்ணுமா 2, இங்கே 5, 5 × 5 25:2. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள், 75 பைசாவுக்கும் 2 ரூபாய்க்கும் இடையான விகிதம் காண கேட்குறாங்க. ஸோ இங்கே 75 பைசா. ஸோ இங்கே பைசாவில் இருந்தால் இங்கேயுமே பைசாவில் தான் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ இங்கே 2, 1 ரூபாய்க்கு எத்தனை பைசா, 1 ரூபா =
ரூபா ஈக்குவல் டு 100 பைசா. அப்போ 2 ரூபா, 2 × 100, 25 கேன்சல் பண்ணிக்கலாம், 3 இங்கே 4 வரும், இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 2 × 4 8, 3:8. ஸோ அடுத்து பாருங்கள், 20 மைல்களுக்கும் 25 கிலோமீட்டருக்கும் இடையான விகிதம் காண கேட்குறாங்க. ஸோ இங்கே மைல் இருக்குது, இங்கே மைல் இருக்குது. அதாவது 1 மைல்ஸ் ஈக்குவல் டு 1.6 கிலோமீட்டர். அப்போ எத்தனை மைலுங்க? 20. அப்போ 20 × 1.6 அப்படி பிரிக்கணும். இங்கே ரேஷியோ இங்கே எத்தனை கிலோமீட்டரு? 25. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எப்போவுமே பெருக்கல் 0 இருந்துச்சுன்னா இந்த ஒரு டிஜிட்டுக்கு இந்த புள்ளிக்கு அப்படி எடுத்துக்கலாம். அப்போ என்ன இருக்கும்? 2 × 16 இருக்கும், இங்கே 25. ஸோ பெருக்குங்க 32:25. விகிதம் பார்த்தோம்னா 32:25. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி சம் பாருங்கள், அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து அதாவது வேல்யூஸில் இது கொடுக்க மாட்டாங்க, சும்மா பெறுவது போல் மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாவே இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள். ஒரு தொகையை பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார் எனில் பி மற்றும் சி, P/C அதோட விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாவே மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏ, பி, சி. ஃபஸ்ட்டு சியிலேருந்து எடுத்துக்காங்க பாருங்கள், செகண்ட் லைன் சியிலேருந்து. சி பெறுவது போல் 2 மடங்கு பி பெறுகிறார். இப்போ சி 1 ரூபா வாங்குறாருன்னா பி பார்த்தோம்னா 2 ரூபா வாங்குவார். ஸோ சி பெறுவது போல் 2 மடங்கு பி வாங்குறாரு இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். ஸோ பி 2 ரூபா வாங்குறோம்னா ஏ இதோட 2 மடங்கு, அப்போ 2 × 2 4 ரூபா ஏ வாங்குவார். இப்போ என்ன கேட்குறாங்க? B/C. அப்போ என்ன வரும்? B/C 2:1. சரிங்களா? 2:1 தானே வருது. அப்போ 2:1 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஸோ இதுமாரி தான் தியரியில் சம் கொடுக்கணும்னா இதுமாரி தான் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு கிராமத்தில் ஆண்கள் பெண்கள் சொல்லியிருக்காங்க. இது ஸ்கூலில் பாய்ஸ் கேர்ள்ஸ் சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து ஏதாவது அமௌண்ட் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது, அதை இந்த ரேஷியோவில் பிரிக்கிறாங்க அப்படிம்பாங்க. எது கேட்டாலும் இதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே 1,26,000 பேர் ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அதில் ஆண்களுக்கு மற்றும் பெண்களுக்கான விகிதம் 6:5 அப்படின்னா ஆண்கள் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்களா 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து இந்த மொத்த ரேஷியோ ஆட் பண்ணிக்காங்க. இங்கே 2 ரேஷியோ கொடுத்தாலும் சரி, இல்லை 3 ரேஷியோ கொடுத்தாலும் சரி. என்ன இருக்குது? 6 + 5 11. 11 பார்ட்டுக்கு 1,21,000. சரிங்களா? நமக்கு தேவை ஒரு பார்ட்டு. ஸோ அப்போ அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட்டுக்கு என்ன வரும்? ஒரு பார்ட்டுக்கு 1000 வந்துடும். சரிங்களா? ஒரு பார்ட்டுக்கு ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட்டுக்கு 11,000 வந்துடும். சரிங்களா? ஒரு பார்ட்டுக்கு 11, அதாவது 121 11 கேன்சல் பண்ணால் 11. சரிங்களா? ஒரு பார்ட்டுக்கு 11,000 கண்டுபிடிச்சிடும். இதுக்கு மேலே என்ன கேட்டாலும் சரி, என்ன நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டாலும் சரி நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ன கேட்குறாங்க? ஆண்கள் கேட்குறாங்க. அப்போ ஆண்களுடைய ரேஷியோ பாருங்க 6. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 11னா அப்போ 6 பார்ட்டுக்கு, அப்போ 6 × 11,000 பெருக்குறீங்கன்னா 66,000. ஒருவேளை பெண்கள் கேட்டாங்களா 5 பார்ட்டு, அப்போ 5 × 11 11,000 ஈக்குவல் டு 55,000 பெண்கள் கேட்டாங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த சம் பாருங்கள். இந்த மாதிரி சம் ரொம்ப முக்கியமான சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் இருக்குது, பட் ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, ஏன்னா தமிழில் கன்வெர்ட் பண்ணால் பேஜ் ஃபுல்லாக வருது. ஸோ நான் படித்து சொல்லிடுறேன். அதாவது 3 கிளாஸ் இருக்குது. இப்போ 3 கிளாஸஸ் என்ன சொல்கிறாங்க? 3 கிளாஸ் இருக்குது. அந்த மாணவர்களோட விகிதம் அந்த கிளாஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு A, B, Cன்னு 3 கிளாஸ்னு வச்சுக்கலாம். அதில் மாணவர்கள் விகிதம் 2:3:5 அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஒவ்வொரு கிளாஸுக்கும், எல்லா கிளாஸுக்கும், அதாவது ஈச் கிளாஸுக்கும் 30 பேர் புதுசாக வராங்க. இந்த கிளாஸுக்கு 30 பேர் புதுசாக அட்மிஷன் வராங்க, இதுக்கு 30 பேர் வராங்க, இதுக்கு 30 பேர் வராங்க. புதிய விகிதம் பார்த்தோம்னா புதிய ரேஷியோ 4:5:7 மாறுது. அப்படின்னா அப்போது இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அந்த ஸ்கூலில் அதிகரிச்சதுக்கப்புறம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரீவியஸாக அந்த ப்ரீவியஸாக நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணியிருந்தோம். 2 டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா? அதேமாரி தான் இங்கேயுமே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 4ல் 2 போச்சுன்னா 2, 5ல் 3 போச்சுன்னா 2, 7ல் 5 போச்சுன்னா 2. டிஃப்ரென்ஸ் காமனா 2 வருது பாருங்கள். டிஃப்ரென்ஸ் எல்லாத்துலேயும் 2 வருது. ஸோ அப்போ 2 பார்ட்டுக்கு தான் இந்த 30 அப்படிங்கிறது. 2 பார்ட்டுக்கு தான் 30. அப்போ ஒரு பார்ட்டுக்கு 30 அப்படியே 2 கழிச்சு பண்ணால் 15. ஒரு பார்ட்டுக்கு 15 கண்டுபிடிச்சிட்டா நம்ம என்ன வேணாலும் இதுக்குள்ள கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்க? மொத்தமாக இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 15. இன்க்ரீஸ் ஆன ரேஷியோ பாருங்கள் 4, 5, 9,
9 6 9 7 16. ஸோ ஒரு பாட்டுக்கு 15னா அப்போ 16 பாட்டுக்கு 16 இன்ட்டு 15 பேருக்குங்க. 15 இன்ட்டு 15 225. இன்னொரு 15 ஆட் பண்ணால் 240. சரிங்களா, 240. அப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 240 பேர் இருந்திருப்பாங்க. ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டாங்களா? எத்தனை ரேஷியோ? 2 3 5 5 + 5 10. ஸோ ஒரு பாட்டுக்கு 15னா 10 இன்ட்டு 15 = 150 பேர் இருந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் 150 பேர் இருந்திருப்பாங்க 3 ஸ்கூல்லையும் சேர்த்து. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 240 பேர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். சம் ஆஃப் அமௌண்ட், அது 2200 அமௌண்ட் இருக்குது. அதை 3 பேர்த்துக்கு எக்ஸ் ஒய் இஜெட்னு 3 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறாங்க. 1/2 3/4 5/6 ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னா அதிகமாக ஒருத்தர் அமௌண்ட் வாங்கியிருப்பார். சரிங்களா, கம்மியாக ஒருத்தர் அமௌண்ட், அதாவது மேக்ஸிமம் ஒருத்தர் வாங்கியிருப்பார், கம்மியாக மினிமம் ஒருத்தர் வாங்கியிருப்பார். அப்போ 2 பேர்த்துக்கான வித்தியாசம்னு கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ரேஷியோ நார்மலாக கொடுத்துருந்தாங்களா, நம்ம 1:3:5 கொடுத்தாங்க, நம்ம ஈஸியாக போட்டுடலாம், பிரிச்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து பின்னத்தில் கொடுத்துருக்காங்க, அதாவது 1/2 3/4 5/6 இந்த ரேஷியோவில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாவே ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் என்ன இருக்குது? 2 4 6. ஸோ 3க்கு எல்சிஎம் பண்ணுங்க, 2ஆல் கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும்? 1 2 3. ஸோ அகைன் வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 3 12. இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா எல்சிஎம் = 12. ஸோ 12ஆல் 3 பின்னத்தையும் பெருங்க, இங்கேயும் 12 இங்கேயும் 12 இங்கேயும் 12. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் வரும் 6. அதேமாதிரி இங்கே கேன்சல் பண்ணால் 3. அதேமாதிரி இங்கே கேன்சல் பண்ணால் 2. ஸோ அப்போ என்ன வருது? இங்கே பாருங்கள், இங்கே 6 மட்டும்தான் இருக்குது, 6. அதேமாதிரி இங்கே 3 × 3 9. அடுத்து இங்கே 2 × 2 2 × 5 பாருங்கள், 2 இது வந்து இஜெட்டு, கீழே இருக்கிறது 5. 2 × 5 10. ஸோ அப்போ இந்த 2200 ரூபாயை இந்த ரேஷியோ பிரிச்சுமா யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் போகணும்னு தெரிஞ்சிடும். சரிங்களா, 6:9:10 ரேஷியோவில் பிரிச்சுமா யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டு தெரிஞ்சிடும். இது நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக ஒருத்தர் வாங்கியிருப்பார், கம்மியாக ஒருத்தர் வாங்கியிருப்பார், 2 பேருக்கான வித்தியாசம். ஸோ அதிகமான ரேஷியோ என்னது? 10. அதிகமான ரேஷியோ 10, கம்மியான ரேஷியோ 6. 2க்கான வித்தியாசம் தானே 4. ஸோ அப்போ 4 / டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணுங்கள். 6 + 9 + 10 25. 25 இன்ட்டு 2500. ஓகேங்களா, அப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 100. 4 × 100 = 400. ஸோ அப்போ அதிகமாக வாங்கினவருக்கு கம்மியாக வாங்கினவருக்கு வித்தியாசம் பாருங்கள், 400 ரூபா. ஸோ ஒருவேளை இதில் எக்ஸுக்கு அமௌண்ட் கேட்டாங்களா, எக்ஸ் எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னு கேட்டாங்களா, என்ன பண்ணணும்? எக்ஸோட ரேஷியோ அது 6. அப்போ 6 / டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணுங்கள் 25. டோட்டல் ரேஷியோ எப்போயுமே வகுத்தில் எத்தனை ரேஷியோ இருக்குதோ அத்தனை ரேஷியோ ஆட் பண்ணி வகுத்தில் போடணும். 25 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 2500. கேன்சல் பண்ணிங்கன்னா 100 வரும். அப்போ 6 × 100 = 600. ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 600 வாங்கியிருப்பார். அதேமாதிரி பாருங்கள், ஒய்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், இஜெட்டுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இது பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, என்ன சொல்கிறாங்க? 1066 அமௌண்ட் இருக்குது. அதில் 4 பேர்த்துக்கு ABCD 4 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறாங்க. A:B 3:4, B:C 5:6, C:D 7:5 ரேஷியோவில் பிரித்து கொடுத்தா மேக்ஸிமம் யார் வாங்கணும்னு கேட்குறாங்க. ABCDயில் யார் வாங்கணும்னு கேட்குறாங்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ இங்கே என்ன கொடுக்குறாங்க? A:B, B:C, C:D இந்த மாதிரி கொடுத்துறாங்க. நமக்கு தேவை ஃபஸ்ட்டு A:B:C:D கண்டுபிடிச்சா தான் நமக்கு அந்த எந்த ரேஷியோ வச்சு நம்ம பிரிக்க முடியும் அமௌண்ட்டை. ஸோ ஃபஸ்ட்டு A:B என்னப்பா? 3:4 3:4. B:C 5:6. B:C பாருங்கள் 5:6. நெக்ஸ்ட்டு C:D 7:8 7:5 சாரி 7:C:D 7:5. ஸோ இந்த பிளேஸ் எம்டி இருக்குது, அப்படியே ரைட் பண்ணிக்காங்க, மூவ் பண்ணி ரைட் பண்ணிக்காங்க, இங்கேயே ரைட் பண்ணிக்காங்க. அதேமாதிரி இங்கே 6, அதேமாதிரி இங்கே 5, ஸோ அதேமாதிரி இங்கே 7, அதேமாதிரி இங்கே 7. ஸோ நெக்ஸ்ட்டு எதாவது காமனாக கேன்சல் வர மாதிரி வேல்யூ இருக்குதா? எதுவுமே இல்லை பாருங்கள், எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே பிரிக்காங்க, என்ன வரும்? 3 × 5 15, 15 × 7 105. ஓகேங்களா, ஸோ இங்கே 5 × 4 20, 20 × 7 140. அடுத்து 6 × 7 42, 42 × 4 42 × 4 4 8 16 168 வரும். நெக்ஸ்ட்டு 5 × 6 30, 30 × 4 120. இந்த இடத்துல 120 வரும்பா. ஸோ இப்போ பாருங்கள், இதில் யார் என்ன கேட்குறாங்க? நம்ம அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட்டை பிரித்து கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த சம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னு சொல்லிடலாம்.
எந்த ரேஷியோ அதிகமாக இருக்குதோ அந்த ரேஷியோ தான் கண்டிப்பாக அமௌண்ட் அதிகமாக வாங்கியிருப்பார். சரிங்களா? இப்போ ரேஷியோ என்ன பாருங்கள், 168 தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்னது, சி தான் இதில் அதிகமாக அமௌண்ட் வாங்கியிருப்பார். ஸோ இது நம்ம தேவையில்லாத வேலை. நம்ம இந்த அமௌண்ட்டை சப்ஜெக்ட் பண்ணி அமௌண்ட் தனியாக பிரித்து எடுத்து அதை பிரிக்கிறதுக்கு நம்ம வேஸ்ட் தான். அவங்க என்னன்னா யார் அதிகமாக வாங்கியிருப்பான்னு தான் கேட்குறேன், எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பான்னு கேட்கல. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டேரெக்டாகவே இந்தமாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? இந்தமாதிரி சம்லாம் இந்தமாதிரி போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், இதில் யார் கம்மியாக வாங்கியிருப்பான்னு கேட்டாங்களா? யார் கம்மியாக வாங்கியிருக்காங்க, 105. ஏ தான் கம்மியாக வாங்கியிருக்காரு. சரிங்களா? 105 ரேஷியோ தான் வாங்கியிருக்காரு. அப்போ ஏ தான் கம்மியாக வாங்கியிருக்காரு. சரிங்களா? அடுத்து என்ன கேட்பாங்க, யார் கம்மியாக வாங்கியிருக்காங்களோ அதே மாதிரி யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ ரெண்டு கடை வித்தியாசம் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சரிங்களா? சம் வச்சு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணி கண்டுபிடிங்க. அது யாருக்கு ஏக்கு எவ்வளோ அமௌண்ட் போகும், பிக்கு எவ்வளோ அமௌண்ட் போகும், சிக்கு எவ்வளோ அமௌண்ட் போகும், டிக்கு எவ்வளோ அமௌண்ட் போகணும் கண்டுபிடிங்க. ஒருத்தர் தன்னோட கையில் பேனா வச்சுருக்காரு. அந்த பேனாவை தன்னோட 4 நண்பர் 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு, அது ஏபிசிடின்னு 4 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறாரு. ரேஷியோ பார்த்தோம்னா 1/3 1/4 1/5 1/6 ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாரு. அப்போ குறைஞ்சபட்சம் எத்தனை பேனா இருந்தால் இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டால் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற பின்னத்தில் டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் பாருங்கள், என்ன இருக்குது, 3, அடுத்தது 4, அடுத்தது 5, அடுத்தது 6. ஸோ காமனாக எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், ஃபஸ்ட்டு 2ஆலேயே கேன்சல் பண்ணுங்கள். 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3 கேன்சல் பண்ண முடியாது, 3 கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே 2 வரும், அடுத்து இங்கே 5, இங்கே 3. ஸோ அகைன் 3ஆல் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுங்கள், என்ன வரும், இங்கே 1 2 5 1. இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ணும்போது எதுவும் இல்லை. ஸோ அப்போ 2 × 3 6, 6 × 2 12, 12 × 5 60. சரிங்களா? இதோட எல்சிஎம் பாருங்கள் 60. ஸோ நெக்ஸ்ட்டு 1/3 இன்ட்டு பாருங்க பின்னம், ஃபஸ்ட்டு பின்னம் 1/3 × 60. ஒவ்வொரு பின்னத்தையும் எப்படி பெருக்குங்க 60ஆல். அடுத்து 1/4 × 60. அடுத்து 1/5 × 60. நெக்ஸ்ட்டு 1/6 × 60. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், அப்படி கேன்சல் பண்ணுங்கள். என்ன வரும், இங்கே கேன்சல் பண்ணால் என்ன வரும், 20. இங்கே கேன்சல் பண்ணால் 15. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் 12. ஸோ அடுத்துக்கு என்ன கேன்சல் பண்ணிங்களா, 10. அப்போது 20 15 12 10. சரிங்களா? 12 10. ஸோ பாருங்கள், இதை அப்படியே ஆட் பண்ணுங்கள். இதை அப்படியே ஆட் பண்ண என்ன வருது, 20 35 45 47 47 10 57. ஸோ குறைஞ்சபட்சம் 57 பேனா இருந்தால் தான் அவங்க இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்க முடியும். சரிங்களா? அது ஒன்றும் இல்லை, சம்பதம் பார்க்க பெரிய சம் மாதிரி இருக்குது. பட்டு கொடுத்துருக்கிற பின்னத்தை மட்டும் நீங்கள் எல்சிஎம் எடுத்து அந்த எல்சிஎம்மை வரக்கூடிய வேல்யூ ஒவ்வொரு பின்னத்தையும் பெருக்குங்க. பெருக்கி கேன்சல் பண்ணிவிட்டு அதில் வந்து இவங்க சிம்பிளாக பார்த்தோன்னே கொடுத்துட்டாங்க. ஒரு சில வேல்யூ பாருங்கள் பார்த்தோன்னே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டைம் இதுவே இந்த 57க்கு பதிலாக இப்போ 114ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இருந்தாலும் நம்ம இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்கலாம் இல்லைங்களா, ஈக்குவலாக பிரித்து கொடுக்கலாம், அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இது மொத்தம் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்து கண்டுபிடிச்சிங்க ஃபைனலாக அந்த 20 15 12 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லைங்களா. ஸோ அந்த வேல்யூலாம் ஆட் பண்ணி இந்த கொடுத்துருக்குற ஆப்ஷனில் 4 ஆப்ஷனை வகுங்க. எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 0, அதாவது மீதி வகுக்கும்போது மீதி 0 வருதோ, எக்ஸாக்டாக வகுப்படணும், மீதி 0 வருதோ அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக அந்த பேனாவாக தான் இருக்கும், அந்த ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இங்கே பேனான்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சில டைம் அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க, வேறு பென்சில் அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லியிருப்பாங்க, ஒரு சில பொருள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எது கொடுத்தாலும் இதே கான்செப்ட் தான். ஸோ இது பாருங்கள், இது ஆக்சுவலாக 4th ப்ரொபோசல் இல்லைங்களா. இது ஆக்சுவலாக என்ன மீனிங்னா 4th ப்ரொபோசல் தான் மீனிங். ஸோ ஃபஸ்ட்டுங்க 2 கியூப் இருக்குது. அடுத்தது பாருங்கள் இங்கே 8 பவர் 5.06 இருக்குது. அதேமாதிரி இது ப்ரொபோஷன் 8, இங்கே 8 பவர் -4.06 இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 2 கியூபை 8 ரைட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், 8 அப்படி ரைட் பண்ணிக்காங்க. வகுத்தல். ஸோ நம்ம ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ இல்லையா. அப்போது இந்த ரேஷியோவை 8 வகுத்தல் 8 பவர் 5.06 ரைட் பண்ணலாம். இதுக்கு என்ன அர்த்தம், ஈக்குவல்னு அர்த்தம் இல்லைங்களா. ப்ரொபோஷனுக்கு ஈக்குவல்னு அர்த்தம். இங்கே என்ன இருக்குது, 8 பவர் -4.06 இருக்குது. வகுத்தலில் எக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இந்த பக்கம் வந்துட்டு இந்த வேல்யூ அப்படி இந்த கூட போங்க. என்ன வரும், 8 மேலே -4.06. இந்த வேல்யூ அப்படியே ரிவேர்ஸில் மாறும். அதாவது 8 5.06 வகுத்தல் 8ன்னு மாறும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, இங்கே பாருங்கள் இது அப்படியே, அதாவது அடிமானம் சேமாக இருந்துச்சுன்னா, அதாவது பேஸ் வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா நம்ம அடுக்கு கூட்டிக்கலாம். அப்போ ஒரே ஒரு 8 மட்டும் போட்டுக்காங்க. ஒரே ஒரு 8 மட்டும் போட்டு ஸோ 5.06ல் -4.06 இருந்துச்சுன்னா மீதி என்ன வரும், 1ன்னு வரும் இல்லையா. வகுத்தில் 8 தான் இருக்குது. அப்போ 8 அப்படி கேன்சல் ஆகிரும், = 1ன்னு வரும். ஸோ ஆன்சர் வில் பி 1. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 936 ரூபா அமௌண்ட் இருக்குது. அதை 3 பேர்த்துக்கு 2:4:3 ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க.
அதில் பெரிய அமௌண்ட் ஒருத்தர் வாங்கியிருப்பார், அதுலேயே மிகச்சிறிய அமௌண்ட் ஒருத்தர் வாங்கியிருப்பார். அப்போ ரெண்டுக்கான வித்தியாசம்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பெரிய ரேஷியோ என்னது 4, 4 சப்ஜெக்ட் பண்ணி 4 பார்ட்டுக்கு என்ன அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள். அதேமாதிரி சின்ன ரேஷியோ 2, அப்போ 2 பார்ட்டுக்கு என்ன அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள். அது அப்படியே 2க்கான டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. சரிங்களா, an amount of 936 is divided among 3 friends in the ratio of 2:4:3. The difference between the largest and smallest share in the distribution கேட்குறாங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் ப்ரீவியஸாக நம்ம பார்த்த மாதிரி தான். அது என்ன சொல்கிறாங்க, முதல் எண்ணின் 79% என்பது இரண்டாவது எண்ணின் 4/9க்கு சமம் எனில் முதல் மற்றும் இரண்டாவது எண்ணுக்கு இடையேயான விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ முதல் எண், ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாகவே 79%, சதவீதத்துக்கு 100 சமம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஈக்குவல் டு இங்கே 4/9. ஸோ நெக்ஸ்ட்டு இது அப்படியே கிராஸ் பண்ணி பண்ணிடுங்க. இந்த 9 இந்த பக்கம் வந்துருங்க, அது 100 இந்த சைடு கூட போயிருங்க. அப்போ 79 × 9 இங்கே ஈக்குவல் டு இங்கே 4 × 100ன்னு வரும். சரிங்களா, ஸோ பெருக்குங்க என்ன வரும், 79, அது 9 × 9 81க்கு 1 மீதி 8 வரும். அடுத்தது 9 × 7 63, 63 8 71, ஸோ 711. இங்கே 4 × 100 400 வரும். ஸோ எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம், இந்த செகண்டாக இருக்கிறத இந்த 400 அப்படிங்கிறது ஃபஸ்ட் எண்ணுக்கான ரேஷியோ. 400 ஃபஸ்ட்டு இருக்கிறது செகண்ட் எண்ணுக்கான ரேஷியோ 711, 400:711. ஸோ நம்ம XY வச்சு நம்ம ப்ரீவியஸாக சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சால்வ் பண்ணால் நமக்கு டைம் சேவ் ஆகும். சரிங்களா, ஸோ அதேமாதிரி இந்த சமம் முதல் எண்ணின் 18% என்பது இரண்டாவது எண்ணின் 2/5க்கு சமம் எனில் முதல் மற்றும் இரண்டாவது எண்ணுக்கு இடையான விகிதம் காண கேட்குறாங்க. அதாவது 18% of the first number is equal to 2/5 of the second number. So what is the ratio of first number to the second number? So இந்த சம்மர் நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், XY ஆகிய 2 எண்களின் விகிதம் 5:7, அவற்றின் கூட்டுத்தொகை 36 அப்படிங்கிறாங்க. அப்போ XOடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாங்க, 2 எண்கள் பார்த்தோம்னா XY விகிதம் பாருங்கள் 5:7. அவற்றின் கூட்டுத்தொகை அப்படின்னு அர்த்தம், இது ரெண்டையும் கூட்டணுமா, 5 + 7 ரெண்டையும் கூட்டினா என்ன வருது, 12 பார்ட். அதாவது 12 பார்ட்டுக்கு 36 அப்படிங்கிறாங்க. ரெண்டையும் கூட்டினா 36 வருது அப்படிங்கிறாங்க. 12 பார்ட்டுக்கு 36. அப்போ ஒரு பார்ட்டுக்கு, ஸோ அப்படியே 36 12 சொன்னால் ஒரு பார்ட்டுக்கு 3. சரிங்களா, ஒரு பார்ட்டுக்கு 3. இப்போ என்ன கேட்குறாங்க, எக்ஸோடைய மதிப்பு என்ன கேட்குறாங்க. எக்ஸோடைய ரேஷன் வந்து 5. ஸோ 5 × 3 15. எக்ஸோடைய மதிப்பு 15. ஒய்யோடைய மதிப்பு கேட்டாங்களா, 7 × 3 21. சரிங்களா, ஸோ அதேமாரி இந்த சம் பாருங்களேன், இரண்டு எண்கள், அதாவது 2 நேச்சுரல் நம்பர்ஸ், இந்த ரேஷியோ ஆஃப் 3:5, அவற்றின் பெருக்கல் பலன் 2160 அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த எண்ணுடைய ஸ்மால் எண், அந்த இருக்கிறதுலே ஸ்மால் எண், சிறிய எண் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, இதில் மட்டும் ஒரு இது நம்ம என்னென்னா கூட்டுத்தொகை என்ன பண்ணுவோம், இப்போ 5:7 ப்ரீவியஸாக இருந்துச்சு இல்லைங்களா, 5:7 இருந்துச்சு, நம்ம அதை அப்படியே 12 கூட்டிக்கிட்டோம். ஆனால் பெருக்கல்ல மட்டும் ஒரு இது இருக்குது. என்னென்னா இப்போ ரேஷியோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ரேஷியோ இருக்குதுன்னா, இப்போ 1:2 இருக்குதுன்னா அது ஈக்குவல் டு 1x/2x. சரிங்களா, இது ஒரு வேல்யூட சிம்பிளஸ்ட் போங்க, அதுக்கு வந்து மதிப்பு கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கணும், பெருக்கல் பலன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருக்கல் பலன் வந்துச்சுனாவே இங்கே என்ன இருக்குது, 3:5 இருக்குது. அதாவது 3x/5xன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ பெருக்குங்க. இப்போது 15 × x², இதை பெருக்குனா தான் இந்த 2160 வருது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு x² வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ கொண்டு போங்க, 2160 / 15. ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா வரும் 3ன்னு வரும். அடுத்தது 4, அடுத்தது இங்கே பாருங்கள் 3, அடுத்தது இங்கே 2. ஸோ அகைன் 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1. நெக்ஸ்ட்டு 4 12 144. அதாவது x² = 144. அப்போது x² = 144. அப்போ x = என்ன வரும், அப்படி ரூட் எடுத்தோமா 12ன்னு வரும். சரிங்களா, x = 12. இப்போ என்ன கேட்குறாங்க, ஸ்மாலர் எண். ஸோ அப்போ ஸ்மாலர் எண் என்னது, ஸ்மாலர் எண் 3:5 இருக்குது ரேஷியோ, 3:5 இருக்குது. சின்ன எண் என்னது, 3 தான் சின்ன எண். ஸோ ஒரு பார்ட் அது எக்ஸுக்கு 12னா அப்போ 3 × x 3 × 12, 3 × 12 = 36. சிறிய எண் பார்த்தோம்னா 36, பெரிய எண் கேட்டாங்களா 5. அப்போ 5 × 12 60. சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இந்த சம் பார்க்கலாம், இந்த ஒரு சம் மட்டும் பார்க்கலாம். அடுத்தது இதோட கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். எப்போவுமே இந்த மாதிரி, அதாவது இது வந்து பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி சொல்லுவாங்க, இது ரேஷியோ சம் தான். இதில் வந்து என்னென்னா ஜஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே ரேஷியோ எடுத்தோமோ அதான் ஆன்சர் மேக்ஸிமம். இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை.
என்ன சொல்கிறாங்க, பியும் கியூவும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் பி 85,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு, கியூ 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வரக்கூடிய ப்ராஃபிட்டை லாபத்தை என்ன விகிதத்தில் என்ன ரேஷியோவில் பிரிச்சுவான்னு கேட்குறாங்க. அது பி அண்ட் கியூ ஸ்டார்டட் பிஸ்னஸ் இன்வெஸ்டிங் 85,000 அண்ட் 15,000 ரெஸ்பெக்டிவ்லி. இந்த வாட் இஸ் த ரேஷியோ த ப்ராஃபிட் earned ஆஃப்டர் 2 years பி டிவைடட் பிட்வீன் பி அண்ட் கியூ. அது 2 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ப்ராஃபிட் என்ன ரேஷியோவில் பிரிச்சுவான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் இங்கே 2 பேர் கொடுத்துருக்காங்க, 3 பேர் கொடுத்தாலும் சரி, 4 பேர் கொடுத்தாலும் சரி, இதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அமௌண்ட் அப்படி எடுத்துக்கோங்க, என்னது 85,000. அதேமாதிரி இவர் 15,000. சரிங்களா? இங்கே வருஷம் ரெண்டு பேத்துக்கும் காமனான வருஷம் தான். இப்போ ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுப்பாங்க. அது பி வந்து 10 மாதம், கியூ வந்து 12 மாதம், இல்லை பி 1 வருஷம், கியூ 2 வருஷம், அதுமாதிரி கொடுத்தாலும் வருஷத்தை போட்டுக்காங்க. இங்கே வந்து ஒரே 2 பேத்துக்கும் சேர்ந்து ஒரு 2 வருஷம் தான். அப்போ அதை நம்ம இதுவே பண்ண தேவை, ஏன்னா அப்படி எழுதினாலுமே நம்ம கேன்சல் தான் பண்ண போகிறோம் இல்லைங்களா? அப்போது நம்ம அதை எழுதவே தேவையில்லை, ஏன்னா போடணும், பெருக்கல்ல போடணும், நம்ம போட தேவையில்லை. வருஷம் காமனாக தான் ரைட் பண்ணவே தேவையில்லை. சரிங்களா? இதுக்கப்புறம் 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 17:3 அந்த ப்ராஃபிட்டை வரக்கூடிய ப்ராஃபிட்டை 17:3 பிரிச்சுக்கோங்க. ஸோ ரிமைனிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.